ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. தனுஷ் கொடுத்ததுக்கு நம்ம பாராட்டலாம், தவறு இல்லை, அது ஓகே. அதுக்கு மீறின ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்க பார்க்கணும். கரெக்ட். ஒரு அமரன் படம் எந்த அளவுக்கு சிவகார்த்தியன் பண்ணியிருப்பாருங்கிறது உயிரை கொடுத்து பண்ணி முகுந்து வர கேரக்டர் கண்ணு மூடி நிப்பாட்டினதே எஸ்கே கேரக்டர் நமக்கு தெரியும். இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு. நீங்க கேப்டன் மில்லருக்கு நீங்க ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரியோட எதிர்த்து போகுது, அது மிகப்பெரிய கேள்வி. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்கள கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. இந்த கோல் ஸ்டிக் பண்ணாத நல்லா இருக்கும் அளவுக்குலாம் ஒரு டைரக்டர் வந்து முடிய பிச்சு பண்றாரு அப்படின்னா அதை தூக்கி அப்படியே குப்பையில போடுறது மாதிரி போட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னா எப்படி இது? பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அதற்கு தகுதியான படமா இல்லையா? ராயனை விட தங்கலான் ஒண்ணுமே இல்லையா? கேப்டன் மில்லரை விட அமரன் வந்து ஒண்ணும் இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. மயக்கமென, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. எப்போதுமே நேஷனல் அவார்டு வரும்போது சில சர்ச்சைகள் வரும். அதை சுற்றி இந்த படத்துக்கு ஏன் தந்திருக்கீங்க, இந்த படத்துக்கு ஏன் தரல, இது எப்போதுமே நடக்கக்கூடியதான். இந்த வருஷம் ஒன்றியும் புதுசாக நடக்கிறது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜூரியை நோக்கியுமே அந்த கேள்விகள் வந்திருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இந்த நேஷனல் அவார்டை பற்றி? இல்லை, அதான் சார், அதாவது அவங்க 400 படம் பார்த்தேன், நிறைய எது பார்த்தா ஒன்றும் புரியல, அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, ஜூரினா நீங்கள் நிறைய படங்கள் பார்க்க வேண்டியதுன்னா உடைய கேமராமேன் கார்த்திகராஜ் அவர்கள் வந்து கடந்த முறை ஜூரியா போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்போ நமக்கு இந்த படம் பார்த்துட்டு மைண்டில் செட் பண்ணிட்டுப்போ இன்னொரு படம் பார்த்தோன்னா இது மறந்து போயிடும் அப்படிமா. ஸோ அது ஓகே. ஆனாலும் நம்ம இங்கே தமிழ் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் நம்ம இங்கே ஜூரியா இந்த செக்ஷனுக்கு நம்ம கொண்டு இங்கே உட்கார வைக்கும்போது இப்போ இவர்கள் வந்து எல்லாமே பார்த்த படங்களாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்காத படம் பார்க்கும்போது தான் வித்தியாசம் இருக்கும். கரெக்டு. பட் இதை ஏற்கனவே பார்த்தது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துருப்பீங்க, விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அப்படிங்கும் போது இதை இவர்களே வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நீ பார்க்குற ஆடியன்ஸே ஃபில்டர் பண்ணுறான். பிரமாதமாக இருக்கடா மாப்பிள்ள, இந்த வருஷம் இவரு தான்டா அப்படின்னு டிசைட் பண்ணுறான். அப்போது நம்ம இந்த மீடியாவில் இருக்கிறவங்க பர்டிகுலராக இதனுடைய வேல்யூ என்ன, ஒர்த்து என்ன, அவருடைய ஒர்க்லோடு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை மீறி ஒரு விஷயம் போகும்போது தான் இங்கே கேள்விகள் நிறையா வருது. அப்போது சர்ச்சைகள் வந்து எப்பவுமே வருடம் தேசிய விருது கொடுக்கணும், அவர்களுக்கு வரல, இவருக்கு வரல, இந்த படத்துக்கு வரல, அந்த படத்துக்கு வரலைங்கிறது வருது. ஆமாம். பட் அது ஏன் தொடருது, அதுதான் நான் கேட்குறேன். கரெக்டு. ஸோ நீ ஒரு பெங்காலி படம் பார்க்குறீங்க, இல்லை பஞ்சாபி படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, புரியாது. இது அப்படி இல்லை. ஆமாம். அப்படி இருக்கும்போது எத்தனை படங்கள் இருக்குது. தனுஷ் கொடுத்ததுக்கு நம்ம பாராட்டுறோம், தவறு இல்லை, அது ஓகே. அதுக்கு மீறின ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் பார்க்கணும்ல. கரெக்ட். ஒரு அமரன் படம், ஒரு பயோபிக்கு எந்த அளவுக்கு சிவகார்த்தியன் பண்ணியிருப்பாருங்கிறது உயிரை கொடுத்து பண்ணியிருப்பார். அந்த முகுந்து வர கேரக்டர் கண்ணு மூடி நிப்பாட்டினதே எஸ்கே கேரக்டர் நமக்கு தெரியும். நமக்கு கரெக்ட். சாய் பல்லவி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஆமாம். அட்லீஸ்ட் உயிர் கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. 2 பேருக்கு யாருக்கா ஒருத்தர் கிடைக்குன்னு நினைச்சோம், 2 பேருக்குமே கிடைக்கல. கரெக்ட். இயக்குனர் கிடைச்சது, மியூசிக் கிடைச்சது, எடிட்டர் கிடைச்சது, சந்தோஷம். பட் ஏன் அது இல்லாமல் இங்கே கேப்டன் மில்லருக்கு நீங்கள் ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரியோட எதுக்கு போகுது, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொரு படம் எடுத்துங்க, தங்கலான் எடுத்துங்க. ஆமாம். இவ்வளோ தூரம் எங்கே நீங்கள் போகிறீங்க அமரனுக்கு? ஓகேங்க, தங்கலான் படம் தாத்தா அப்பா பேரனுடைய 3 இதாக கேரக்டர் எடுத்து இந்த காஸ்டியூம்ஸ் யாருக்காவது நீங்கள் வந்து புரியுமா நமக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுமா? கரெக்ட். இப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கும், ஹேர் ஸ்டைல் இருக்கும், அந்த வாக்கு, அந்த மூவ்மெண்ட்டு, இந்த ரியாக்ஷன், மேக்கப். ஆமாம். ஏன் இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த தங்கலான் படத்தையே கொடுத்துருக்கலாங்க. பாருங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க. எதுலையுமே சேர்க்கலையே. ஏன் அதில் ஒரு தகுதிக்கு கூட தேராத படமா அது? அதுதான் இங்கே கேள்வி வருது. இப்போ இந்த இவ்வளோ இதுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து நான் அந்த படம் பார்த்தேன், இந்த படம் தான் குழப்பமாச்சு, கன்ஃபியூஸ் ஆச்சு, கொடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்ட். அப்போ நீங்கள் ஒரு தகுதியான நம்பர் தான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறது. ஆமாம். செலக்ட் பண்ணுறது. ஆமாம். இப்போ நீங்கள் தான் எடுத்து சொன்ன அவர்களுக்கு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ பெங்காலி படம் வந்து என்றதை அங்கே இருக்கிற ஜூரி சொன்னதான் நமக்கு தெரிய வரும், நமக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் தமிழ் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்கறது தான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆமாம். அப்போ அதற்கு வந்து நீங்கள் அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டு இல்லை அது அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு சைடாக இங்கே நடக்குது, ஏதோ பாலிட்டிக்ஸ் சொல்லணும், இதா இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம் சொல்லிடுவோம் அந்த மாதிரி சொல்லப்படுதாங்கிற அளவுக்கு தான் இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ இருக்குது. ஓகே. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா இங்கே தொடர்ச்சியாக ஒரு சாராரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய படமோ இல்லை ஒரு சாராருக்கு சேஃபான படமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து தேசிய விருதுக்கு தகுதியான படமாக மாறுது.
அதே சமயம் தங்கலானில் பேசக்கூடிய அரசியல் அது ஒரு லெஃப்ட் விங்காக இருக்கிறதுனால அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளியும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு படமாக. ஏன்னா கொட்டுக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசப்பட்ட படம். ஓகேங்களா? ஒரு 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 ஆணின் உக்கிரத்தை உடைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தில் என்ன பேசியிருக்காங்க, ஒரு போலி சாமியாரை பற்றி பேசினது அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. இறுதி காட்சியில் அதான் பேசியிருப்பாங்க. எண்டு கிளைமாக்ஸ் தான். ஆமாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கின படம். நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் காஸ்டியூம் டிசைனர் வந்து புஷ்பா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. என்ன காஸ்டியூம் அது? இப்போ காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கும்போது நம்ம நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னன்னே தெரியாது எனக்கு அந்த காஸ்டியூமு. ஆனால் அதை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்குது இல்லை, அது பேசுகிறோம்ல. இப்போ நீங்கள் புஷ்பா டூ கண்டென்ட் என்ன கண்டென்ட் உங்களுக்கு? அதை ஒரு சிண்டிகேட் சொல்ல வரீங்க, ஒரு கடத்தில் சொல்ல வரீங்க. ஆமாம், ஒரு ரெட்ரோ ஸ்டைல் காஸ்டியூம். எஸ், ரெட்ரோ தான் அது. அந்த காஸ்டியூம் போறீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பார்த்தாச்சு நீங்க. கரெக்ட். அதுக்கு நீங்க தரும்போது இங்க பாடுபட்டு இது ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி விஷயங்கள், இந்த காஸ்டியூம் இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் வச்சாதான் நல்லா இருக்கும், இந்த கோல் வச்சு ஸ்டிக் பண்ணாதான் நல்லா இருக்கும் அளவுக்குலாம் ஒரு டைரக்டர் வந்து முடிய பிச்சு பண்றாரு அப்படின்னா அதை தூக்கி அப்படியே குப்பையில போடுறது மாதிரி போட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னா எப்படி எடுத்துக்கொள்ளுது? கரெக்ட். ஸோ அதனால இது ஒரு சார்பாக, அதாவது பொலிட்டிக்கல் சார்பாகவும் இப்படி விஷயத்த சொல்றாங்களா, இது போனோம்னா அவங்களுக்கு ஃபேவரா போகுமா, இதை ஒதுக்கு, இந்த மூட நம்பிக்கை சொல்றாங்க, சாமியாரை சொல்றாங்களா, சாமியாரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும், அதை தூக்கி ஒதுக்கு. கொட்டுக்காயெல்லாம் அந்த பொண்ணு பேசாமையே நடிச்சு கிளைமாக்ஸ் தட்டிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு, மலையாள பொண்ணு. கரெக்ட். அண்ணாபேன். ஸோ அப்படி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கண் துடைப்பா இருக்கா? தேசிய விருதுங்கிறது வந்து ஒரு சார்பாக இவங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு கொடுக்கப்படுதா? ராயன், நீ மெய்யழகன் எடுத்துங்க. மெய்யழகன். ஆமா. அதுக்கு வந்து சவுண்ட், அதாவது ஒலிக்கலவை, சவுண்ட் டோன் வந்து கொடுத்துருக்கீங்க மிக்சிங். கரெக்ட். அது யாருன்னு என்னங்க தெரியும் நீங்க? ஆமா. நீங்க இந்த சைக்கிள் போகும்போது கொடகொடன்னு சவுண்ட் கேட்கும், அந்த டோர் திறக்கும். அப்ப சவுண்ட் மிக்சிங்னா கொட்டுக்காடிக்குள்ள போயிருக்கணும். கொட்டுக்காடி லைவ் சவுண்ட் இல்ல, லைவ். அது யார் பண்ண முடியும்? இன்னைக்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா யார் பண்றா? இளையராஜா சார் தவிர யாரும் பண்றது கிடையாது, பண்ண தெரியாது. கரெக்ட். ஸோ லைவ்ல போறாரு அவரு. ஆமா. அது கொடுத்துருக்கணும் நீங்க. அப்படி தங்கலானுமே ஆக்சுவலா லைவ் சவுண்ட். லைவ். ஆமா. அதுக்கு தர இதான் ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது கொடுத்த கூட ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. ஐயா, அது அந்த அளவு கூட தேராத படமா அவர் எடுத்து வச்சிட்டாரு. அதுதான் சொல்றேன், ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. கரெக்ட். ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. இது ஏன் ஒரு சார்பாக நடக்குது? நீங்க வந்து ஆடுகளை வாங்கிட்டீங்க, அசுரன் வாங்கிட்டீங்க, பெஸ்ட், ஓகே, இது கொடுத்தீங்க, சந்தோஷம், தவிர்க்கல. கண்டிப்பா. இதை விட ஒரு பெஸ்டா இருக்கும்போது நீங்க அதை தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதான் பேச வேண்டியது. இங்க வந்து தனுஷ் அவர்கள் மேல தனிப்பட்ட வன்மமோ, தனுஷ் அவர்களுக்கு படங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அந்த பேச்சே கிடையாது. இந்த படத்தை ஏன் கன்சிடர் பண்ணல? அதற்கு தகுதியான படமா இல்லையா? ராயனை விட தங்கலான் ஒண்ணுமே இல்லையா? கேப்டன் மில்லரோட அமரன் வந்து ஒண்ணும் இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. கரெக்ட். வாழை படமுமே அந்த ஒரு வரிசையில, வாழை படம், லபர் பந்து, இது ரெண்டுமே அந்த வரிசையில வந்து எல்லாருமே முன்னெடுத்து வச்சாங்க. வாழையில அந்த சின்ன பையனுக்கு அப்படி பண்ணிருப்பான், எப்படி வாழ்ந்திருப்பான், ஃபீலை கொண்டிருப்பான், அப்படியே நம்மள வந்து உணர்வுல கொண்டு போயிருப்பாங்க. அந்த வாழைத்தோப்புகள், இந்த வாழை தலையில தூக்கிட்டு போற அதெல்லாம் பார்த்தா அப்படியே கொண்டு போயிருப்பான். நீங்க சொல்லும் போது எனக்கு கூஸ்பம்ப் ஆகுது. அந்த இறுதி காட்சியில சேத்துக்கு டாப்பாங்களை வச்சிருப்பாங்க. இது ரியலா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நடக்குதுங்க. ஆமா. வாழைத்தோப்புல வந்து நீங்க போட்டா ஒரு சந்தையில ஒரு அரச மரத்தடியில உட்காந்துட்டு ஏலை விடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பாசாங்க, அத்தனையும் தூக்கி உள்ள போட்டு இங்கிருந்து வேலைக்கு போவாங்க, லாரியில கொண்டு போவாங்க. அதை அதுதான் இந்த நிஜ சம்பவம் மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணி. கரெக்ட். ஸோ அதனால அந்த வாழை கிளைமாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க உங்களுக்கு. அது இதெல்லாம் ஏன் கன்சிடர் பண்ணலைங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு படமும் விருதுக்காக எடுக்கப்படக்கூடிய படம் கிடையாது, அது ஒரு முயற்சி. அந்த முயற்சி அங்கீகாரப்படும் போது தான் அதே மாதிரியான இன்னொரு படம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த முயற்சிகளில் இதுக்கு அங்கீகாரமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு திரை இயக்குனர் வந்து எப்படி இந்த மாதிரியான கதையை திருப்பி எடுக்கணும்னு யோசிப்பார். ஆஃப் ஆயிடுவாங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணாதானுங்க வர முடியும். ஒரு ஈரான் படம் சூப்பராக இருக்குங்க, ஃபீல் குட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கொரியன் படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த நம்மளுடைய கேரளா மாநிலத்துலேருந்து வந்து இந்த படம் போய் தமிழில் பண்ண மாட்டேங்குன்னு பண்ணுனா நீங்கள் அதுக்குள்ளே அங்கீகாரம் தர மாட்டேங்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி அதுக்குள்ளே போவாங்க? நீங்க விருதுக்குனே சில படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா? கொட்டுக்காலி விருதுக்காக எடுக்கப்பட்ட படம், அது இன்டர்நேஷனல் அவார்ட் நிறைய வாங்கிடுச்சு. எஸ், ஏன் கொடுக்கல நீங்க? அப்போ அங்கே உள்ள அதில் ஐ திங்க் கொட்டுக்காளியோட டைரக்டர் தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படிங்கிறது அங்கே இருக்க படத்தை அப்படியே பார்த்து எடுக்கிறது கிடையாது, நம்ம ஊரில் என்ன இருக்கோ அதை நேர்த்தியாக எடுக்கிறது தான் இன்டர்நேஷனல் ஃபிலிம். அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ இது அந்த வகையை சார்ந்த படம் தானே அது. அவங்களுக்கு நம்ம படம் இன்டர்நேஷனல் படம், புரிஞ்சுது அவங்களுக்கு. நமக்கு எப்படி சொல்கிறோமோ அவங்களுக்கு இது இந்தியா படம்னா இந்தியா படம் இப்படி இருக்கும் நமக்கு. ஆமாம். ஸோ மலையாள படம் இப்படி இருக்கும், தமிழ் படம் இப்படி இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். இப்போ தெலுங்கு படம்லாம் கமர்ஷியல், நீங்கள் அது கண்டக்கன்னு போகிற படம் லிஸ்ட்டில் சேர்க்கறது இல்லை, சில படங்கள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதையும் நீங்கள் வந்து தவிர்த்து பண்ணீங்கன்னா விருதுக்குன்னு எடுக்கப்பட்ட படத்தையும் தவிர்க்கிறீங்க.
விருதுக்குரிய படத்தையும் தவிர்க்கிறீங்க. ஆமா இது எப்படி நம்ம பார்க்குறது? கரெக்ட். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தேசிய விருதுங்கிறது வந்து ஒரு சரியான நபருக்கு அவர் அந்த பண்ணும் போதே அவருக்கு தெரியும் நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆமா அது நீங்கள் தவிர்க்கும் போது நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு தேசிய விருது இதுவரை கொடுக்கல. அப்படி பார்த்தா என்ன இது கொடுமையான விஷயம் இல்லையா உங்களுக்கு? அதை கரெக்ட். ஏன் கொடுக்கல? அவரு என்ன ஒரு படம் நடிக்கல, 9 வருஷம் நவராத்திரி பண்ணியிருப்பாரு. போய் பாருங்க, எடுத்து பாருங்க எத்தனை படங்கள் நீங்க. கரெக்ட். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்தான படமா பண்ணாரு உங்களுக்கு. அதை ஆமா பட் ஒரு கிடைக்கல. தேசிய விருதுக்கு கிடைக்கலையா இல்லை நடிகர் நடிக்கலைங்கிறது கொடுக்கப்படலையான்னு தெரியல. இல்லை இப்போ 2 விஷயம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு மம்முட்டி அவர்களுக்கு பிரம்மயுகம் படத்துக்கு தேசிய விருது கொடுத்தாங்க, சிறந்த நடிகர் அப்படின்னு. சந்தோஷமான ஒரு விஷயம் தான், ஏன்னா அது அதுக்கான படம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலாக தானே இங்கே இருக்கக்கூடிய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க, படங்களும் அந்த வகையில் தானே இருந்துச்சு. இப்போ நீங்கள் தங்கலானுக்குள்ளேயே நான் திருப்பி ஒரு தடவை வரேன். ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அந்த ஷாட்டில் வந்து விக்ரம் வந்து இப்படி தூக்கி பார்ப்பாரு, அவரோட அண்டராம் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். இப்போ இந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு லைவாக தான் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு அந்த நேட்டிவிட்டிக்கு அந்த கெட்டப்புக்கு இது இருக்கணும். இது பண்ணுனா வேற மாதிரிலாம் விமர்சனம் வருங்கிறது தெரியும். டைரக்டர் தெரியாதா? கரெக்ட். ஆக்டருக்கு தெரியாதா? ஆனாலும் இருக்கணும். ஆமாம் அதுதான். நீங்கள் குட்டுக்காலிலே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது பாத்ரூம், அது ஒன் பாத்ரூம் வருதுன்ட்டு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க. அது யதார்த்தமாக இருந்தது உங்களுக்கு. அதை டைரக்டர் கேட்டிருந்தா நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக. அதை கூட மிஸ்கின் என்ன சொன்னார், ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வச்சிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா அது லைவ் யதார்த்தமாக இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அது டெக்னிக்கலாக பேசுகிறாரு. கரெக்ட். பட் அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் தவிர்க்கும் போது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரதான் செய்யும். இப்போ கலா மாஸ்டர் நீங்கள் வந்து கொரியோகிராஃபியில் த பெஸ்ட்டு, நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்க, எல்லாமே ஓகே, தனுஷ் கொடுத்தது ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணது ஓகே. ஆனால் ஏன் இந்த படங்களுக்கு உங்களுடைய அங்கே போய் நீங்கள் அச்சீவ்மெண்ட் போய் சேர்க்கலை? சேர்த்தா தானே தெரிய வரும் உங்களுக்கு. ஆமாம். இதே இது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் முதல் மரியாதை படம். பாரதிராஜ் இயக்கத்தில் சிவாஜி சார் நடித்தது, ராதா பண்ணாங்க. கரெக்ட். ராதாவுக்கு இந்தியாவின் சிறந்த நடிகையை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சிந்து பைரவி 2 மோதுது. சுகாசினி ஒரு பக்கம், ராதா ஒரு பக்கம். இவரா அவரா? அப்போது ராதான்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அங்கே கடைசியாக ஒரு கொஸ்டின் வருது, ராதாவுக்கு டப்பிங் வாய்ஸ், சுகாசினிக்கு ஒரிஜினல் வாய்ஸ். அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு சுகாசினி கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, சுகாசினி சிறந்த பண்ணி மறுப்பதற்கு இல்லை. பட் அதை விட எது பெஸ்ட்டுன்னு ஒன்று பார்க்கணும்ல. ஒரு யதார்த்தமாக அது கேபி பண்ணுறது, கே பாலாஜி பண்ணது, பாரதிராஜா பண்ண, சிவகுமார் சுகாசினி, இது சிவாஜி ராதா. பட் அந்த நேட்டிவிட்டியோட அந்த ஃபீல் பண்ண ஒன்று பண்ணினது யார்? அங்கே டப்பிங் வாய்ஸ்ன்னு ஒன்று சொல்லி நிராகரிக்கப்பட்டது. அது சொன்னது இங்கேருந்து போன ஜூரி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அப்போ இங்கேருந்து ஜூரி போகிறவர்கள் தான் நீங்கள் அது கூட வந்து வேண்டப்பட்டவர்களை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணப்பட்ட விஷயமா அன்னைக்கு பேசப்பட்டுச்சு, சுகாசினி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பட் இதை வந்து நீங்கள் இவர்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து அழுத்தமாக சொல்லணும். ஆமாம், சொன்னதான் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும். கரெக்டு. அது நீ தவிர்க்கப்படும் போது இப்படி தான் தவறுதலாக போய் சிக்கும். கரெக்டு. ஏன்னா இப்போ ஜூரி மேலே அதிக விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே நம்பிக்கை இல்லாமல் போகுது இல்லை. நீங்கள் ஜூரின்னா யார்? நீங்கள் கரெக்டாக நியாயமாக உட்காந்து இந்த டேபிள் மேஜரில் உட்காந்து நீங்கள் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். கரெக்டு. அது தவிர்க்கும் போது அப்போ அதுக்குள்ளே இந்த வேல்யூ கம்மியாவது இல்லையா, நம்பிக்கைத்தன்மை போகுதா இல்லையா? அதை இதோட பெஸ்ட் படம் இல்லைன்னு வச்சுங்க, தவறே கிடையாது. ஒரு அமரன் வரல, ஒரு தங்கலான் வரலன்னு வச்சுங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம ஹரிஷ் கல்யாண் பண்ணுறாரு, லப்பர் பந்து. ஸோ அதை எடுத்துங்க. அதெல்லாம் நேட்டிவிட்டியோட ஒரு யதார்த்தம் எப்படி சொல்லியிருந்தாங்க, ஒரு லவ்வை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதை ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி இங்கே ஒரு இதுலேருந்து தப்பிச்சு வந்து பொழைப்புக்காக வந்தவர்கள் படாத பாடு என்ன வருது? இப்படி எத்தனை ஃபேமிலி இங்கே வந்து நாடு விட்டு நாடு வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி. கரெக்ட். ஆஸ்காருக்கு இங்கேருந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. இப்போ இந்த கேள்விக்குள்ளேயே நம்ம வருவோம். கொட்டுக்காளிக்கும் ஆஸ்காருக்கு நீங்கள் அனுப்பி விட்றீங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஆஸ்காருக்கு இந்த படத்தை தகுதியாக அனுப்பியிருக்கீங்க. ஆஸ்காருக்கு செல்லக்கூடிய படம். டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஆஸ்காருக்கு ஐ திங்க் ஆஸ்கார் லிஸ்ட்டுக்கு போணுச்சு. இப்போ இது ரெண்டுமே ஆஸ்கார் லிஸ்ட்டுக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் நேஷ்னல் அவார்டுக்குள்ள அது வரல? இப்போ எங்கள் கேள்வி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் தான் ஆஸ்காருக்கும் அனுப்புறீங்க, நீங்கள் தான் நேஷ்னல் அவார்டும் தர மாட்டீங்க. அப்போ உங்களோட மனநிலையும் உங்களுடைய பார்வையும் எப்படி இருக்குது? அப்போ எதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் சைட்லேருந்து கேட்குது. உலகமே வேந்து பார்க்குற அவார்டாக ஆஸ்கார் பார்க்கப்படுது இல்லையா? நம்ம ரகுமான் 2 அவார்டு தட்டு வரும். ஆமாம். பட் முதன்முறையாக ஆஸ்காருக்கு போன படம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரியில் கமல் சார், தெய்வ மகன். தெய்வமகன் சார் வந்து செகண்ட். கரெக்ட். தெய்வ மகன் நடிகத்தில் சிவாஜி நடித்த 3 வயசில் நடித்த படம். ஆமாம். அது ஆஸ்காருக்கு இது பரிந்துரைக்க செய்யப்படுது போகுது. அங்கே 3 பேருமே யாருன்னு கேட்குறாங்க. ஓகே.
இது யார் இது யார் இது யார் என்ன பதில் சொல்லுங்க? நடிச்சது ஒரு ஆள், நம்பல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் போன படமே அது உங்களுக்கு. அது ஆ அப்புறம் கமல் அவர்கள் நடிச்சது போகுது, ஆமா. வரிசையா போகுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 படங்கள் ஆஸ்கார் கமிட்டிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு எல்லா தகவலும் இங்கே போகும்போது இந்தியாவை கடந்து நாடு கடந்து போகுது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டெல்லியில் இருக்கிற அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஏன் அனுப்பல? ஆ தேசிய விருது கமிட்டிக்கு ஏன் நீங்க வந்து பரிந்துரைக்கப்படல? கரெக்ட். கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா. நீங்க பரிந்துரைக்கப்பட்டு ரிஜெக்ட் பண்ணிதான் கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன்? புரியுது. பரிந்துரைக்கவே படலை அப்படிங்கும்போது அப்போ அது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அதுதான், இதுல அரசியல் இருக்கா, உள்நோக்கம் இருக்கா, நம்ம எண்ணிக்கொள்ள கொடுத்துட்டு போயிடும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இதெல்லாம் கேள்வி வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. கண்டிப்பா. இல்ல அப்படிதான் இனிமே இப்ப ஒரு தரப்பை சார்ந்தவே படம் எடுக்கணுமா? விருது வாங்கணும்னா ஒரு தரப்பை சார்ந்து படம் எடுக்கணுமா? இல்ல அந்த படம் கமர்ஷியல் ரீதியா நீங்க போய் சேரணும்ல மக்கள்கிட்ட. அதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து கிடையாது. ம். ஸோ ஆனால் அதுக்கு உள்ளத கொஞ்சம் கமர்ஷியலாகவே விருதுக்குரிய படமாக எடுக்கப்படுது. ம். நீங்க குட்டிக்காளி அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பெரிய அளவு ரீச் ஆச்சா, பேர் வாங்குச்சு. பட் விருதுக்குள்ள படங்கள் அவ்வளவுதான் பண்ண முடியும். கரெக்ட். பட் நீங்க இந்த மாதிரி தங்கலான் மாதிரி நீங்க வந்து ஒரு படம் எடுக்கும்போது அதுக்குள்ள எவ்வளோ கமர்ஷியலி உள்ள வச்சிருந்தாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்க, எவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை பாரஞ்சித்து சொல்ல வந்தார். கரெக்ட். ஒரு இயக்குனராக கஷ்டப்பட்டார் இல்லையா? அதுக்குள்ள ஒரு பலன் வேணும்ல. உண்மை. நீங்க அது இல்லைங்கும் போது அப்போ ஏன் நம்ம இங்கேருந்து மிஞ்சி போனால் 2000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் அனுப்ப மறுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அது விமர்சனங்கள் வரதான் செய்யும். பொதுவாக இதுக்குள்ளே நடக்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா இப்போ கலா மாஸ்டர் ஜூரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பிஜேபி, ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து அவங்க ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வேறங்க. அரசியல் வேற, கலைத்துறை வேற. ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணவே கூடாது. கலைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் வேற, அது ஓகே. பட் இங்கே விருதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு நியாயமான முறை நடக்கும். இங்கே அரசியல் வரக்கூடாது. அரசியல் வந்ததுன்னா அப்புறம் கலைஞர்களுக்கு வந்து மரியாதை மதிப்புமே இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் கரெக்டு. ஏன்னா வந்து அரும்பாடுபட்டு ஒரு படத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க. இது இந்த மாதிரி ரீச் ஆகும், ஸோ விருதுகள் வாங்கப்படும். இது நம்ம சமூகத்தோட ஒரு கருத்தை நம்ம சொல்ல வர்றோம் அப்படிங்க எடுக்கப்படும் போது இங்கே அரசியல் உள்ள வந்து என்ன உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தவிர்க்கப்படும், கவடிப்பொடி ஆகும். கரெக்ட். இப்போ மக்கள் போய் ரீச் ஆகாது. சமூக சீர்திருத்தங்களோட ஒரு கதையம்சோட ஒரு கதையை நீ கொண்டு வரணும். அங்கே அரசியல் வரக்கூடாது. வந்தால் அது வேஸ்ட், நீங்கள் சொல்ல முடியாது. கரெக்ட். இப்போ அமரன் வந்து நீங்கள் மூன்றுவரத்தனை தான் சொன்னது தான். அந்த கேரக்டர் யாருக்கா தெரியுமா, பேசியிருக்கமா? புரியுது. இவங்க பண்ணினதுனால அந்த கேரக்டர் கண்முடி நின்னாங்க. வந்து எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. 350 கூட கலெக்ஷன் ஆச்சு. கரெக்ட். கேரளாவில் கலக்கிச்சு உங்களுக்கு. ஆமாம். அப்போ அந்த கேரக்டரை நமக்கு வந்து நம்ம கண்முடி நிறுத்துறது யார்? அந்த நடிகர். அப்போ அவர் வந்து கிடைக்கும் நம்பிக்கையில் ஒரு பண்ணுறாங்க. எஸ் ஜானகி அம்மா கூட ஏன் அந்த பத்மபூஷன் விருதை வந்து அவாய்ட் பண்ணாங்க? எனக்கு தகுதியான நேரத்தில் நீங்கள் தரலை, இப்போ ஏன் தரீங்க? இப்போ ஏன் எனக்கு தர்றீங்க? எனக்கு தேவையில்லை. கொடுத்தா பாரத ரத்னா கொடுங்க, இல்லை பத்ம விபூஷன் கொடுங்க, பத்ம பூஷன் தேவையில்லை. கரெக்ட். அப்படின்னு வந்து மரியாதையை நிராகரிச்சாங்க. ஏன்னா அவருடைய வழி உங்களுக்கு தெரியுமில்ல. கண்டிப்பாக. 15 மொழியில் 50,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடின ஒரு அருமையான ஒரு பாடகி ஜானகி அம்மையார் அவர்கள். யாராவது ஃப்ரெஞ்சு தெரியுமா? இப்போயா தெரியும், அப்போ தெரியுமா? இல்லை கொரியன் தெரியுமா, ஜாப்பனீஸ் தெரியுமா? பாடினாங்கல்ல. ஆமாம். எப்படி பாடினாங்க? பட் அவர்களுக்குள்ள அங்கீகாரம் நீங்கள் தானே தரணும். கொடுத்தா தானே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் தானேங்க தூக்கி விடணும். கலைஞனை தூக்கி விடுறதே வந்து அதாவது நம்மளுடைய அரசு தானேங்க தூக்கி விடணும். இன்னும் ஆமாம், சிறந்த படைப்பை கொடுக்கும்போது நீங்கள் தேவையில்லைங்கும் போது என்ன பண்ணுவோம்? வன்முறையில் 2 படம் எடுப்பா, கமர்ஷியலாக குத்தாட்டத்தை போட்டு ஃபைட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. காசை பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. கண்டிப்பாக. கொடுத்த கேள்விகளே அதில் தான். அதுதானே. அதில் என்ன இருந்தது உங்களுக்கு? என்ன சொல்ல வந்தாங்க? என்ன சமூக சீர்திருத்தம், என்ன கதையத்தை கொண்டு வந்தாங்க? சிண்டிகேட்டை காமிக்கிற படம் தானே. சிண்டிகேட் காமிக்கிறதானே அது. பாங்குற ஒருத்தன் எப்படி உருவானா? ரைஸ் ஆஃப் புஷ்பா தானே அடுத்த டைட்டிலே. அடுத்த டைட்டில் அதுதானே வச்சு படம் எடுத்தீங்க. அப்போ நீங்கள் அந்த இளைஞரில் தவறான பாதை கொண்டு போகிறதானே கதைக்களம் உங்களுக்கு. அதை